நமக்கு அதே மாதிரி இப்போ காரு பெட்ரோலுக்கு வந்து இது பெட்ரோல் டீசல் போடணும், அது போடலைன்னா இப்போ என்ன செய்வோம், தனியாக வந்து காரில் போகிறது போல் 2 பேரும் சேர்ந்து போக போகிறோம், இல்லை காரை விட்டு போட்டு பைக்கில் போக போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று ஆல்ட்ரேட் பண்ணுவோம், இல்லை நிறைய சைக்கிளில் போவோம் லோக்கல்லையே. பெஸ்ட்டு. இன்னும் கிராமத்தில் நிறைய சைக்கிளில் போகிறாங்க, நீங்கள் சிட்டியில் பார்த்தாலும் அங்கங்கே சைக்கிளில் போகிறாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து பைக்கில் போகிறது போல் சைக்கிளில் போவோம். சைக்கிளில் அதிகமாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து 1 மாதம் 1.5 மாதத்துக்கு ஃபுல்லாக சைக்கிளில் போனோம்னா ஹாஸ்பிட்டலில் கூட்டம் குறைஞ்சிரும், சுகர் பிபியெல்லாம் குறைஞ்சிரும், ஹாஸ்பிட்டலில் கூட்டம் குறைஞ்சிரும். ரொம்ப சிம்பிள். இது வந்து எப்படின்னா ஒரு கெட்ட விஷயத்துலேயும் இது ஒரு நல்ல விஷயம். கொரோனா காலத்தில் எப்படி எல்லா குடும்பத்தையும் ஒன்றா குறை வச்சோ அதே மாதிரி. ஆமாங்க, கொரோனா காலத்தில் ஹாஸ்பிட்டலே கிடையாது, எந்த மக்களும் போகலை, டெத்து குறைவு. ஆமாம். அப்போ என்னாச்சு, அப்போ நோயால் என்ன எங்கே போச்சு அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மக்கள் வந்து எப்படி பார்த்தாலும், அதுவும் முக்கியமாக சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து புத்திசாலிகள். அதில் திடீர்னு வந்து பரபரப்பர நம்ம நியூஸ் மீடியாக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப போட்டு பாடாப்படுத்துகிறது தான். இப்போ அந்த ஹோட்டலில் வந்து கேஸ் இல்லாதனால நாங்கள் ஹோட்டலை மூடுகிறோம் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க. இல்லை, அது உண்மை தானே சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அந்தளவு சோம்பேறி ஆகிட்டாங்க. இன்னைக்கு ஒரு டீ ஓட ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆமாம், எந்திரிச்சு டீ போட சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படிங்கும்போது இன்னைக்கு ஹோட்டலை நம்பி கிட்டத்தட்ட இன்னைக்கு சிட்டியில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 60-70% மக்கள் வந்து ஹோட்டலில் சார்ந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது பேனிக் ஆக தானே சார் செய்வாங்க. கண்டிப்பாக அது இன்னைக்கு அது பேனிக் ஆவாங்க. நம்ம வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கொரோனாவையே தாண்டி வந்தவங்க. ஆமாம்.